Hello NN4U squad, welcome to Management Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 1. So, இந்த questionக்கு போறதுக்கு முன்னாடி management subject எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா managementல definition and subtitles மட்டும் கரெக்ட்டா இருந்தா போதும். நீங்க அதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓனா ரைட் பண்ணா போதும். பேஜ் கவரிங் மஸ்டா பாப்பாங்க. அது மட்டும் நீங்க கரெக்ட்டா பாத்துக்கோங்க. ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம क्वेश्चனை பிரேக் டவுன் பண்ணலாம். क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ABC ன்னு மூணு செக்ஷனா கொடுத்திருக்காங்க. First section la define nursing management, second explain the principle and functions of management, third one point பாத்தீங்கன்னா role of nurse as a manager னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம synopsis எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா introduction of management, managementனா என்னென்னு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் definition of nursing management, concept of nursing management, levels of nursing management and theories of nursing management. இந்த 3 சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு கொஷினில் ஆஸ்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பேஜ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 டாபிக்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நர்சிங் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் நர்ஸ் ஆஸ் அ மேனேஜர். ஸோ ஃபர்ஸ்ட் we move on to the introduction of management. According to மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸாக இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ராசஸ், நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் இன் நர்சிங் கண்டெக்ஸ்டன்ட்னு. மேனேஜ்மெண்ட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 லைன்ஸில் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஸ் எ ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கோல் செட் பண்ணுறது அண்டு வந்து அச்சீவ் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதுக்கான ப்ராசஸ் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் அச்சீவ் ஏ ஆப்ஜெக்டிவ் எஃபிஷியன்ட்லி. ஸோ இதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ் எ ப்ராசஸ். நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இன் நர்சிங் கான்டெக்ட், நர்சிங்கில் எதுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா coordinating the nursing personnel, time management and environment to provide safe and quality of patient care and hospitality and community settingல ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 போல்டாக இருக்க டாபிக்ஸ் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. thus the management is the backbone of the health care system. நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் மட்டும் கிடையாது, நாட் அட் ஆல் நர்சிங் பட் ஆல்சோ த என்டையர் நர்சிங் கேரில் வந்து மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பேக் போன் மாதிரி இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் கேர் அண்ட் ஆர்கனைசிங் அண்ட் அச்சீவிங் த பேஷண்ட் கோல்ஸ். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு த டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் இதில் ஒரு 2 டெஃபினிஷன் கம்பல்சரி மெமரி பண்ணிக்கோங்க. எந்த டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதை மெமரி பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ த ஒயிட் பீப்புள் இன் ஃபார்மலி ஆர்கனைஸ்டு குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குரூப்பை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த பீப்புள் வந்து அச்சீவிங் ஏ கோல் ஃபார்மலி நம்ம அவங்கள மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட். இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இருக்க 3 டெஃபினேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினேஷன். Nursing management is the process of planning, organizing, staffing, directing and controlling the activities of nursing personnel to achieving a organizational and a professional objective. அதாவது நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ நர்சிங் ப்ரொஃபஷனல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களால ஈஸியாக வந்து அவங்களோட பர்சனல் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியும். Next definition, nursing management is the process of coordinating and integrating the nursing resource by applying the management principle. By the applying of management principle, nurses are mainly integrating and coordinating the nursing resources, deliver the safe, effective and patient care. And the patient care is the most centered care in the third definition. So last definition given by the INC, nursing management is the application of the management principle in nursing service. nursing management principle கொண்டு வந்து nursing serviceல அப்ளை பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா nursing management சொல்கிறாங்க. and educate and ensure the quality and professional growth. ஸோ இந்த 4 டெஃபினிஷனில் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் 3மே மெமரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அட்லீஸ்ட் ஒரு 4 டெஃபினிஷனில் ஒரு 3 டெஃபினிஷனாவது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to the concept of management. there are the 5 points in the concept of management. மேனேஜ்மெண்ட்டோட மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆக்டிவிட்டி, மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் டிசிப்ளின், மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் குரூப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ சயின்ஸ், ஆர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். இந்த பாயிண்ட்டை இதே மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு நீட்டாக ஸ்கீமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் எழுதிருங்க. அடுத்து உள்ள என்ன கான்செப்ட்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஒன்று எழுதிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஆஸ் எ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப், இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் கால்ட் as பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்லி ஒரு சிங்கிள் பர்சன் டூ பண்ணுற ஒர்க் கிடையாது. கோஆர்டினேட்டிங் த அதர் பீப்புள்ஸ் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் அண்ட் த மெட்டீரியல்ஸ் அண்ட் மிஷன் டு என்ஷூரிங் த குவாலிட்டி ஆஃப்
ஆர்கனைசிங் பிரின்சிபல் அப்ளை பண்ணி இருக்க கோவொர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டிவை ஸ்பெசிஃபிக்காக அச்சீவ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அண்ட் டிசிப்ளின். மேனேஜ்மெண்ட் இஸ் த carrying out of own principle, own theories and own knowledge. So we can to follow the rules and regulations of the management, that is called the management discipline. Management as a group. மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸிஃபை பண்ணுவாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டோட குரூப் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். சயின்ஸ் பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் தியரிஸ் இருக்குது அண்ட் ஆர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மோட்டிவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கிளியராக சப்டைட்டில் படித்து உள்ளே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to the levels of management. Levels of management is classified into the 3 types: top level management, middle level management and first line or lower level management. Top level management அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிசி லெவல் இல்லைனா வந்து ஸ்ட்ராட்டஜிக். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் டாக்டைல் லெவல். லோ லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆர் ஆப்ஷனல் லெவல்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாப் லெவலுங்கிறது பார்த்தீங்கன்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர், நர்சிங் சூப்பர்டென்ட், அவங்க தான் வந்து டாப் மோஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட் த மிஷன் பாலிசி அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பாலிசி கூட மேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் த ஸ்டாஃபிங் நார்ம்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் பாலிசிஸ், பட்ஜெட் அப்ரூவல். இவ்வளோ ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்கன்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட். நெக்ஸ்ட் we move on to the middle level management. Middle level management means nursing superintendent, assistant nursing superintendent and the head of the department. இவங்களோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா translate the policy into the other departmental plans and supervise the managing wards, coordinating with the hospital administration, focus on the staff scheduling, training and interdepartmental coordination, preparing the monthly duty roster and conduct the staff meeting. இதெல்லாம் தான் அவங்களோட ஒர்க்கு. யார் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்டென்ட் அண்ட் அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பர்டென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் இஸ் கால்டு த வார்ட் சிஸ்டர், இன்சார்ஜ் நர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் லீடர்ஸ். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா direct the supervision of the nurse and the patient care and allocate the work, maintain the discipline among the hospital, ensuring and implementing the care started of the record reports. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் சைட் கேர், கண்டக்டிங் த வார்ட் ரவுண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் த இன்சிடென்ட். இதில் லோவர் லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அண்டு இன்சார்ஜ் நர்ஸ். ஸோ 3 லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல். யார் யார் அந்த பொசிஷனில் இருக்காங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு 2 பாயிண்ட்ஸில் பார்த்து ஒரு எக்ஸாம்பிள், சிங்கிள் எக்ஸாம்பிளாவது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to the theories of management. Theories of management is classified into the 6 main theories: classical theory, neoclassical theory, behavioral science theory, motivational theory, modern theory and Heisenberg 2-factor theory. இந்த தியரி வந்து மெயினாக என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். கிளாசிக்கல் தியரி வந்து ஓல்டஸ்ட் தியரி 19th to 20th சென்ச்சுரியில் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர், டாஸ்க், எஃபிஷியன்சி அண்ட் அத்தாரிட்டி. என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறாங்க, எந்த சயின்டிஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா டைலருங்கிறவர். அதில் என்னென்ன சொல்கிறாருன்னா டைம் மோஷன் ஸ்டடி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், டிவிஷன் ஆஃப் லேபர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபாயல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து 14 பிரின்சிபல்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாரு. ஹைரார்கி, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர்ஸ் த ஹியூமன் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த தியரி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஃபோக்கஸ், என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு எழுதினீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் we move on to the neoclassical theory. Neoclassical theory is the developed reaction to the classical theory. Classical theory update version சொல்கிறாங்க. Emphasizes the human factor, motivation and communication and leadership. ஹியூமன் ஃபேக்டர், மோட்டிவேஷன், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. மெயினாக எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அவ்வளோதான். கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரி இஸ் பிஹேவியரல் சயின்ஸ் தியரி பேஸ்ட் ஆன் த சைக்காலஜி, சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. ஃபோக்கஸ் எந்த இடத்துல ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனோட பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. குரூப் டைனமிக்ஸ், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் அண்ட் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த மோட்டிவேஷன் தியரி, ஹவு டு என்கரேஜ் த ஒர்க்கர்ஸ் பெர்ஃபார்ம் பெட்டர். அதான் வந்து சொல்கிறாங்க. இதில் ஜார்ஜ் தியரி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தியரின்னு சொல்கிறாங்க. எக்ஸுங்கிறது இதில் ரெப்ரசன்ட் த ஒர்க்கர் லேசி அண்ட் நீட் கண்ட்ரோல், ஒய்ங்கிறது ஒர்க்கர் செல்ஃப் மோட்டிவேட்டட். அதான் வந்து இந்த தியரி எக்ஸ்-ஒய் தியரின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் தியரிஸ் ஆர் நோன் அஸ் த developed in the mid of the 20th century holistic approach. System theory இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா organizing in an open system with the input process output feedback,
இன்புட் ப்ராசஸில் இருக்குது, அவுட்புட் ஃபீட்பேக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ சிங்கிள் பெஸ்ட் வே, மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த சுச்சுவேஷன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இதோட டிசிஷன் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் த ரேஷனல் டிசிஷன் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியரி. ஹெய்சன்பர்க் 2 factor தியரி மீன்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அந்த 2 factor என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர். எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டரில் சேலரி, பாலிசி, சூப்பர்விஷன், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இன்ட்ரென்சிக் ஃபேக்டரில் அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் க்ரோத். அப்ளிகேஷன் இன் நர்சிங் இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைடிங் த செல்ஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஹைஜீன் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். ஸோ என்னென்ன தியரிஸ் இருக்குன்னு மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஒன்றா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஃபார்முலேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபாயல். டோட்டலாக வந்து 14 பிரின்சிபல் லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டனாக 5 மார்க்கில் உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு கேட்டாங்கன்னா அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபாயல் ஃபார்முலேட்டட் த 14 பிரின்சிபல்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட்னு நீங்கள் ரைட் பண்ணிட்டு இந்த 14 பிரின்சிபலையும் லிஸ்ட் டவுன் பண்ணணும். இதே மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, discipline, unity of work, unity of direction, subordination of the individual interest to the general interest, remuneration, centralization, scalar chain, order, equity, stability of the tenure of personnel, initiative and expect decrops. ஸோ இது ஒவ்வொரு பிரின்சிபலையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிவிஷன் ஆஃப் ஒர்க்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு லார்ஜ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்மால் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கொடுக்காத குரூப்புக்கு டிவைட் பண்ணி கொடுத்துடணும், ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கும். இதனால் வந்து குரூப் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும், டீம் ஒர்க்கை கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எஃபிஷியன்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜர் மஸ்ட் ஹேவ் த அத்தாரிட்டி டு கிவ் த ஆர்டர். அதாவது அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நர்சிங் சூப்பரிண்டென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் த சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டிசிப்ளின், எம்ப்ளாயி ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் of the institution and discipline is ensured for the smooth functioning of the institution. So next we move on to the unity of command. Each employee should receive the order from the one superior to avoid the confusion. ஒரே ஒரு superior கிட்ட இருந்து அவங்க கமாண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், ஆல் ஆக்டிவிட்டீஸ் வித் த சேம் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஷுட் பி டைரக்டட் பை ஒன் மேனேஜர் அண்ட் ஒன் பிளான். ஒன் மேனேஜர் வந்து ஒன் பிளான் வச்சு ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட, குரூப் ஆஃப் எம்ப்ளாயி கிட்ட கொடுக்கும்போது அந்த எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத ஸ்ட்ரெயிட் கோல் ஓரியன்டாக போயிட்டுருக்கோம் சேம் டைரக்ஷன்லன்னு சொல்கிறாங்க. சபார்டினேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல், த ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் ஷுட் கம் பிஃபோர் த பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை பண்ணி தரணும். அண்ட் ரெனுமரேஷன், ஒர்க்கர்ஸ் மட்டும் ஃபேர்லி காம்பன்சேட்டட் வித் த சர்வீசஸ். அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற சேலரியை கொடுத்து அவங்கள ரிட்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலைசேஷன், the degree to which the authority is concerned in the top level, Foyle suggests the balancing of the centralization and decentralization. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட அத்தாரிட்டிக்கு கீழே வராங்களோ அவங்கள வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷனுக்கு நடுவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா scalar chain, a clear chain of the authority to the top level management to the lowest level management for the proper communication, should follow the levels of communication. Order means a complete order should passes from the proper place to the proper environment. அதாவது கரெக்டான பிளேஸில் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஈக்விட்டி மீன்ஸ் a manager should fair and just to the employees. நெக்ஸ்ட் வந்து stability of the tenure or personal means frequent tenure reduce the efficiency, stability and promotes the loyalty. ஓகேங்களா, அந்த ஒர்க்கர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கரெக்டான டெவலப்மெண்டல் ஸ்கில் அண்டு அவங்களோட எஃபிஷியன்சி எந்த இடத்துலையும் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ், எம்ப்ளாயி ஷுட் பி அலவுட் டு டேக் த இனிஷியேட்டிவ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஆக்ஷன். எம்ப்ளாயீஸ் கிட்டையும் ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்பிரிட் டீக்ராப்ஸ் மீன்ஸ் ப்ரொமோட்டிங் த ஈக்விட்டி அண்டு டீம் ஒர்க் டு இம்ப்ரூவ் த மாரல் அண்ட் எஃபிஷியன்சி. எல்லாத்துலேயுமே சேம் பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் இந்த 14 பிரின்சிபல் லிஸ்ட்டு உங்களுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சு அதை வச்சு ஓனாக எழுதுங்க, எதுவும் மிஸ்டேக் வராது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூத்தர் கிளிக் அப்படிங்கிறவர் வந்து குலிக்குங்கிறவர் போஸ்ட் காபுங்கிற இந்த அக்ரானிம் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாரு. POSD CORP. போஸ்ட் காப் மீன்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஜஸ்ட் இதை மட்டும் லெஸ் டவுன் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். பிளானிங் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. பிளானிங்னா வந்து ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் டு அச்சீவ் பண்ணுறதுக்காக. டெவலப்பிங் த கேர் பிளான் ஃபார் த ஹாஸ்பிட்டல் வார்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங் மீன்ஸ் அரேஞ்சிங் த ரிசோர்ஸ் அண்ட் அச்சீவிங் த பிளான் எஃபிஷியன்ட்லி, அசைனிங் த ஒர்க்ஸ். ஸ்டாஃபிங் மீன்ஸ் ரெக்ரூட்மெண்ட், செலக்டிங் அண்ட் ட்ரைனிங் அண்ட் மெயின்டைனிங் த efficient performance staffs. Directing means guiding and supervising and motivating the employee to accomplish the work. Coordinating means ensuring the all department to coordinate together to achieve the
common activities. Reporting means keep the supervisors to always progress and organizing the activities. Just அந்த மீனிங் மட்டும் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனா கூட எழுதிக்கோங்க. Budgeting means planning and controlling the financial resource of an organization. Next we move on to the last, role of nurse as a management இல்லைனா role of nurse as a manager னு கேட்டாங்கன்னா இந்த planning அப்படின்னு பார்த்தீங்கன்னா patient care plan and staffing schedule, organizing the allocate the resource and assign the duties. Staffing means training and mentor staff. Directing means guide and supervise the staff. Coordinating means doctors and other department coordination. Reporting means patient status and indicates. Budgeting means manage the supplies and resource. Quality control means maintain the care centered and audits. Leadership requires the motivates staff and resolve the conflict. So இதான் பார்த்தீங்கன்னா functions of nurse இல்லைனா ரோல் ஆஃப் நர்ஸ் as a மேனேஜர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சினாப்சிஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த சினாப்சிஸ் மட்டும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு எழுதிருங்க. டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டோட 1 டெஃபினேஷன், நர்சிங் மேனேஜ்மெண்ட்டோட 2 டெஃபினேஷன். கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த எல்லா டாபிக்ஸ்லையுமே உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும். அந்த சப்டைட்டில் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல். இந்த தியரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா கிளாசிக்கல், நியோ கிளாசிக்கல்னு சொல்லி ஒரு 6 தியரி. பிரின்சிபல்னா அந்த 14 பிரின்சிபல். ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு போஸ்ட்டுக்கு அப்படின்னு வரக்கூடிய ஃபங்க்ஷன். ரோல் ஆஃப் நர்ஸில் அந்த 8 பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க. தென் நீங்கள் ஓனாக ரைட் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டு ஸ்கீமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் 15 to 20 பேஜஸ் கவர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்ஐயில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.